ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க முடியாது, நியூ எஜுகேஷன் பாலிசியை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நிதி. இதை சொல்ல இவன் யார்? அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, முதல்ல அண்ணாமலை விவகாரத்துக்கு வருவோம். இந்த தற்குறி, இந்த வெண்ணப்பையன் மவன், ஒரு மயிரும் தெரியாத, தமிழ்நாட்டுடைய இதயம் தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியை சிதைக்கிற இந்திய இந்த வெண்ணப்பையன் மவன் படிங்க, மும்மொழி கொள்கை வேணும், பாஜக கட்சி மும்மொழி கொள்கைக்காக நிற்கும், நீ நில்லு, நீ நின்று பாரு. திமுகவுடைய போராட்டத்தை நீ பார்த்ததில்லை. 65 எந்த அளவுக்கு அவங்க போராட்டம் வீரியம் அடைஞ்சது, அதனால எத்தனை பேர் உயிர் விட்டாங்க அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியாது இல்ல? ஏன் நீ நிப்பாடுறா, நீ நின்று பாரு. மும்மொழிக்குள்ள இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மொழியா, ஒரு பயிற்று மொழியா வரவே நாங்க விடமாட்டோம். இன்னொரு கேள்வி வைக்கிறான் அந்த நாய் அண்ணாமலை. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தனியார் பள்ளிகள் எல்லாம் ஹிந்தி இருக்குது, அரசு பள்ளியில மட்டும்தான், அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் பாவம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்றான். இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, தனியார் பள்ளிகள்ல எல்லாருமே பள்ளிக்கூடம் நடத்தணும் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அந்த அப்ரூவல் எங்கிருந்து வருது? ஸ்டேட்ல இருந்து வரும், சென்ட்ரல்ல இருந்து வரும். அப்ப சென்ட்ரல்ல இருந்து அவங்க கொடுக்குற எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இங்க அப்ரூவல் கொடுப்பான். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூலுக்காரனும் அந்த இந்திங்கிற அந்த இலவை சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் அவனுக்கு இல்லை. அந்த இலவை நீ திணிக்கிற, அந்த மொழியை நீ திணிக்கிற. பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறது யாரு? ஏன்னா பரதேசி பயல, ஏன்னா தற்குறி நாய அண்ணாமலை. சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறது யாருடா? அப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறது சென்ட்ரல் தான் நடத்துது, ஒன்றியம் தான் நடத்துது. அப்படி நடத்தும் போது ஸ்டேட்டுக்கும் அந்த ஹிந்தி திணிப்புக்கும் என்னடா சம்பந்தம்? நாங்க நடத்துற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க சென்ட்ரல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போறதும், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறதுக்கும், இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைங்க ஹிந்தி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நியூ எஜுகேஷன் பாலிசி வெறும் ஹிந்தி திணிப்பு, வெறும் மும்மொழி கொள்கை, அதோட நிறுத்திக்கிறானுங்க இந்த நாய்ங்க. இந்த பாஜக மாதிரி ஒரு பித்தலாட்டக்கார நாய்ங்க யாருமே கிடையாது. அதோடு நிறுத்திக்கிறாங்க, சுருக்கிக்கிறாங்க. 3வது படிக்கிற குழந்தைக்கு நேஷனல் லெவல்ல டெஸ்ட், 5வது படிக்கிற குழந்தைக்கு மாநில அளவுல பொது தேர்வு, 8வது படிக்கிற குழந்தைக்கு மாநில அளவு பொது தேர்வு. இந்த இந்த சின்ன குழந்தைங்க ஒரு டைம் தவறிடுச்சுனாலும், ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் உடனே இவங்க எல்லாம் செருப்பு தைக்கிறதுக்கு போயிடணும். விஸ்வகர்மா திட்டம் இருக்குல்ல, அதை தான் நியூ எஜுகேஷன் பாலிசிக்குள்ள கொண்டாந்து நமக்கு திணிக்கிறானுங்க. அந்த விஸ்வகர்மா திட்டத்துல இருக்கிற செருப்பு தைக்கிற தொழில், சவரம் பண்ற தொழில், இன்னும் இந்த ஆசாரி வேலை, கொத்தனார் வேலை, இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைங்களை எல்லாம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போற குழந்தைகளை எல்லாம் அப்படியே மட்டுப்படுத்தி. ஏன் சொல்றேன்னா, 9வது 10வது படிக்கும் போது தான் அந்த குழந்தைங்களுக்கு கல்வின்னா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் குழந்தைங்க விளையாட்டாதான் இருக்கும், அது வரைக்கும் போகவே விடல. இவன் 3வது ஃபில்டர் பண்றான். எதுக்கு ஃபில்டர் பண்ற? உனக்கு நாட்டோட எக்கனாமி இன்னைக்கு என்ன லெவல்ல இருக்குது, அதை எப்படி வளர்த்தணும், பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு முன்னேற்ற கொண்டு போகணும். டாலரோட ரேட்டு ரொம்ப உயரமா இருக்குது, அப்ப டாலரோட ரேட்டை குறைக்கிறதுக்கு என்ன வழி? இதை எதையுமே யோசிக்க தெரியாது. டீ கடையில டீ ஆத்திரவனை கொண்டாந்து பிரதமரா வச்சா நாடு எப்படி நாசமாக போகும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டோட குழந்தைங்களுடைய கல்வியில கை வைக்கிற நாய்ங்க இந்த அண்ணாமலை. ராமசீனிவாசன் பக்கமா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டான். இஸ்லாமியர் முறைப்படி நீ எப்படி ஹலால் முறைப்படி இந்து ஹோட்டல்ல நீ போடலாம் அப்படின்னு. இந்த நாய்களுக்கு இஸ்லாமியர்களை வாங்கி குடிக்கலன்னா இந்த நாய்களுக்கு எவனுக்கு தூக்கம் வராது. இதே வேலையத்தான் திருப்பரங்குன்றத்துல பண்ணானுங்க. திருப்பரங்குன்றத்துல காலகாலமா 100-150 வருஷமா அந்த மசூதியில போறாங்க, வெட்டுறாங்க, சாப்பிட்றாங்க, நடந்துட்டு தான் இருக்குது. இந்த நாய்ங்க திருப்பூர்ல இருந்து போய் அங்க பிரச்சனையை கிளப்பி இந்து முஸ்லீம் கலவரம், தமிழ்நாட்டை சீரழிக்கணும் அப்படிங்கிறதே அந்த கங்கணங்களிட்டு திரியிறானுங்க இந்த பிஜேபி நாய்ங்க.
இவனுங்களுக்கு மனிதாபிமானம் கிடையாது. தமிழ்நாட்டுடைய இதயமா இருக்கிற இந்த தமிழ் மொழி, தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிற அருகதையும் கிடையாது. இவனுங்களுக்கு மண்டையில மசாலாவே கிடையாது. நியூ எஜுகேஷன் பாலிசி மாதிரி ஒரு பாலிசி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம நாஸ்தி ஆயிரும். நம்ம குழந்தைகளுடைய கல்வி சுத்தமா போயிடும். இப்ப அவனே என்ன சொல்றான், பிரதமர் என்ன சொல்றாரு, நியூ எஜுகேஷன் பாலிசியோடைய நோக்கம் என்ன, அதை நீங்க தெளிவா கேட்கணும். 2030 55 விழுக்காடு என்ரோல்மெண்ட் ரேசி வேணுமா, புரியுதுங்களா? அப்போ 55 விழுக்காடு பேரு கல்விக்குள்ள வரணும் அப்படிங்கிறத வச்சுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரான். நாம 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லெவலை தாண்டிட்டோம். இப்போ நாம 99.9% இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம். அங்க படிக்கல, இன்னும் கல்வி அறிவே இல்லாத நாடு இருக்குது, இல்லாத மாநிலம் இருக்குது, இல்லாத ஊர்கள் இருக்குது, கரண்ட் வசதி போகாத ஊர் இருக்குது, பஞ்ச பரதேசிகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மீண்டு வரணுமா? 1940, 38 அந்த காலங்கள்ல கோவணத்தை கட்டிக்கிட்டு கல்வி அறிவு இல்லாத சாணி எள்ளிக்கிட்டு இந்த நிலைமையில உங்க பிள்ளைங்க போகணுமா? போகக்கூடாதுன்னா பாஜக அப்படிங்கிற கட்சியை தமிழ்நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்க. இன்னைக்கு திமுக மட்டும்தான், இன்னைக்கும் இல்ல அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இனி என்னன்னைக்கும் சரி, திமுக மட்டும்தான் இந்திய எதிர்ப்புல வலுவா நிற்கும். எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி பேசுறாரா? இந்தி திணிப்புக்கு எதிராக அதிமுக செயல்படாதா? அப்ப எம்ஜிஆர் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசவில்லையா? அம்மா ஜெயலலிதா அம்மா இந்தி திணிப்புக்கு எதிராக பேசவில்லையா? ஆனா இவனுங்க பேச மாட்டாங்க. ஏன்? இவங்க சங்கிகளின் மூத்திரத்தை கொடுத்து விட்டு இவனுங்க எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனித்துவமான அரசியல் அப்படிங்கிறது தெரியாது. கொள்கை என்னன்னு தெரியாதவர்கள். நீங்க எம்ஜிஆரோட கொள்கை, ஜெயலலிதாவுடைய கொள்கை, இவங்களுடைய கொள்கையை இவங்க ஃபாலோ பண்ணி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் அதை ஃபாலோ பண்ணா அதிமுக உருப்படியாயிரும். திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது அதிமுக மட்டும்தான். ஆனா இங்க அதிமுகவை சிதைச்சு அதன் மூலியமா இந்த நடிகர் கட்சி, ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு பிஜேபியை கொண்டு வந்து இது எல்லாம் வளருது அப்படின்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா விச ஊசி போட்டு கொண்டுட்டு இருக்கிறாரு. அதிமுகங்கிற கட்சி உளுந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அதிமுக ஏன் இறக்கமா பேசுறீங்க? அதிமுக ஒளிஞ்சா என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க திமுக பற்றி தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னா எதிர்கட்சி அரசியல் தான் இருக்கிறதுலே சிறப்பான அரசியல். அவன்தான் ஆட்சியாளரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவன். அதுதான் உண்மையான ஜனநாயகம். எதிர்கட்சியா இருந்து ஆட்சியாளரை எதிர்த்து ஒவ்வொரு விஷயத்தின் கேள்வி கேட்பவன் எவனோ அவன் தான் உண்மையான ஜனநாயகவாதி, ஜனநாயக சக்தி, உண்மையான எதிர்கட்சி. அந்த வேலையை இவங்க செய்யலைங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. நியூ எஜுகேஷன் பாலிசியில 2000 கோடி நம்மளுக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க. சரி ரைட்டு, நீ கொடுக்காத, உங்க ஆசைங்களுக்கு வேண்டாம். எங்க கிட்ட இருந்து எங்களுடைய வரி பணத்துல தின்னு கொடுக்கிற நாய்களா, எங்க பணம் உங்களுக்கு எதுக்கு? எங்க தமிழ்நாட்டு பணத்தை எங்களுக்கே கொடுத்துருங்க. எங்களுடைய பணம் நீங்க வச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அந்த நாய் சொல்றான், அதை மறுபடிட்டே அதை போடுறேன் அந்த கட்டுக்கூட. Kannada and English. What is wrong in that? Why don't they will not accept? Why this kind of monopoly will be there? So till they accept a new education policy, you will not release. It is rule of the law. Rule of the law. Rule of the law. It is a rule of law. எங்கந்திரா வந்துச்சு ரூல் ஆஃப் லா? எவன் ஒத்துக்கிட்டா? தமிழ்நாட்டில இருந்து ஒரு அமைச்சர் நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு கையெழுத்து போட்டுருக்காங்களா? இல்ல. அப்ப நான் ஒத்துக்கல அப்படிங்கும் போது என்னை விட்டுரு. எவன் ஒத்துக்கிட்டானோ அவனுக்கு நீ நடத்திட்டு போ. நீ மும்மொழி கொடு, 4 மொழி கொடு, 5 மொழி கொடு. தமிழ்நாடு ஒத்துக்கல அப்படிங்கும் போது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு என்ன மயிருக்கு சொல்ற? உனக்கு அது சொல்ல என்ன தகுதி இருக்குது? நாங்க உங்களை கேள்வி கேட்க எங்களுக்கு தகுதி இருக்குது. நீ எங்க கிட்ட பணத்தை வாங்கி திங்கிற நாய். தமிழ்நாடு தான் அதிக பங்கீடு கொடுக்குது. தமிழ்நாடு மட்டும் இந்தியாவை விட்டு பிரிஞ்சு விட்டால் இந்தியாவை போன்ற ஒரு ஏழை நாடு உலகில் எங்கேயுமே கிடையாது. நைஜீரியாவோட கேவலமா நக்கி பழப்பீங்க. நாங்க அனுப்புற
ஜிஎஸ்டி பணம், நாங்க கொடுக்கிற வருமான வரி காசு, இதை வச்சுதான் உங்களுடைய பொழப்பே நடக்குது. தென்னிந்தியா மட்டும் இல்லை அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான் எல்லாம் நாய்களா நக்கிதான் படைக்கணும். போய் சென்னையில பாருங்க, எத்தனை டீ கடையில எத்தனை பேர் வந்து அங்கிருந்து இந்திக்காரன் வந்து இங்க டீ ஆத்திட்டு இருக்கிறான் தெரியுமா? ஏன்? அவனுக்கு கல்வி அறிவு சுத்தமா கிடையாது, அவனுக்கு படிப்பறிவே சுத்தமா கிடையாது. இங்க நம்ம பிள்ளைங்க அப்படி இங்கிருந்து போய் நார்த் இந்தியாவில போய் பானிபூரி விற்கணும்னு எவன் நினைக்கிறீங்களோ அவன் எல்லாம் இந்தி வேறும்னு கேளு. இல்ல என் பிள்ளையும் படிக்கணும், என் பிள்ளையும் சயின்டிஸ்ட் ஆகணும், என் பிள்ளையும் டாக்டர் ஆகணும், என் பிள்ளையும் இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளையும் நாளைக்கு உலகம் போற்றும் மிகப்பெரிய சிஇஓ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவன் எவனோ அவன் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக பேசுங்க. ஏன்னா அப்படி பேசினதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழி மூலியமா படிச்சுட்டு போன பல தலைவர்கள், உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சிலிக்கான் வேலியில் இருக்கிற முக்கியமான சிஇஓக்கள் எல்லாம் தமிழர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் இந்தி தெரியாது. இந்தி அப்படிங்கிறது ஒரு மொழி, அதை தவிர ஒரு மண்ணு ஒரு மயிரும் கிடையாது. அதுல ஒரு இலக்கணம் இருக்குதா, ஒரு இலக்கியம் இருக்குதா, ஒரு காவியம் இருக்குதா, ஒரு இலவம் இல்லை. அதுல அது ஒண்ணுமே இல்லாத மொழி. அந்த மொழியை படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. உண்மையிலேயே உக்காந்து ஒழுங்கா படிச்சா 2 மாசத்துல இந்தி பேசலாம். புரியுதுங்களா? அதை வந்து இங்க வருஷ கணக்குல உட்காந்து நம்ம பிள்ளைங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் மராத்தி எப்படி ஒளிஞ்சிச்சோ, குஜராத்தி எப்படி ஒளிஞ்சிச்சோ, ஒரியா மொழி எப்படி ஒளிஞ்சதோ அந்த மாதிரி தமிழ் மொழி ஒழியணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம். ஏன்னா இந்த மொழிகள் எல்லாம் லிட்ரேச்சர், எழுத்தாளர்கள் இல்லை, சுத்தமாவே இல்லை. நீங்க மராத்தி மொழி அப்படிங்கிற மொழியில ஒரு பாடல் கிடையாது, ஒரு படம் எடுக்கிறது கிடையாது, ஒரு சீரியல் கூட எடுக்கிறது கிடையாது. அந்த மொழியே சுத்தமா முடிஞ்சு. மராத்தி இல்ல, ஒரியா நீ பயங்கர ட்ரெண்டா இருக்குல்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஒரியால பாடின பாட்டு. அன்னைக்கு பழைய பாட்டை எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இன்னைக்கு அந்த ஒரியா மொழியில ஒரு பாடல் இல்லை, ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு கேளிக்கையாக கூட அந்த மொழிய நம்ம வந்து தொலைக்காட்சியில பார்க்க முடியாது. எதுவுமே இல்லாத இந்திய கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு இங்க இருக்கிற இந்தி பேசுபவர்களுக்கும் தமிழ் பேசுபவர்களுக்கும் ஒரு இணைப்பை கொண்டு வரணும். அங்க இருக்கிறவங்கலாம் இங்க வந்து ஃப்ரீயா தமிழ்நாடை ஆக்கிரமிப்பு பண்ணி நம்மளை நாசமாக்கணும் அப்படிங்கிற ஒரு செயலை உருவாக்கத்தான் இந்த இந்தி திணிப்பு. 1960 காலகட்டத்துல எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு நடந்ததோ அதே அளவுக்கான இந்திய எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் தமிழ்நாட்டில் வெடிக்க வேண்டும், போராட்டம் அறிவிக்கப்பட வேண்டும். அதை செம்மனே செய்து முடிக்கும் திமுக. திமுக இருக்கும் வரை நம்மளுக்கு கவலை இல்லைதான். ஆனா இன்னைக்கு திமுக அரசு மாதிரி ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற அரசு இங்க அதிமுக இருந்தா எல்லாம் சாத்தியமே இருக்கும். அதிமுக இருந்தப்பதான் ஜிஎஸ்டி சாத்தியமாச்சு, அதிமுக இருந்தப்பதான் நீட்டு சாத்தியமாச்சு. அதாவது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவங்க சொல்றத பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு கரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம், அந்த சுரங்கம் பாதுகாப்பு விதிகளை அந்த சட்டங்கள் திருத்த மசோதா வரும்போது மாநில அரசு அதை கேட்காம எங்க வேணா நிலத்தை எடுத்து நாங்க வந்து சுரங்கம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு போகுது. இந்த சட்டத்துக்கு அன்னைக்கு இருக்கிற அதே அதிமுகவுடைய அமைச்சர் தான் அங்க கையெழுத்து போட்டு அதை வரவேற்றுட்டு வந்தார். ஏன் இல்லைன்னா இவங்களுக்கு ரைடு போயிடும். இவங்க எல்லாம் தற்குறிகள், இவங்களெல்லாம் திருட்டு பசங்க. இவங்க வந்து நாட்டுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் எதிரானவர்கள். ஒருபோதும் தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு மக்களுடைய உணர்வுகளையும் சிறிதுமே புரிந்து கொள்ளாத நாய்கள். எவன் பாஜகவுக்கு சொம்படிக்கிறானோ அவன் எல்லாம் புரிந்து கொள்ளாத நாய்கள். இவர்கள் எல்லாம் கல்லால் அடித்து விரட்ட வேண்டியவர்கள். இன்னைக்கு விகடன் பத்திரிகையோடைய இணையதளத்தை முடக்கி இருக்குது பாஜக. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகார உச்சவரம்பு, ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று அழைக்கப்படுகிற ஒரு பத்திரிகை இணையதளத்தை நீங்க முடக்கிருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து இந்தியாவில் நடக்கிறது ஒரு டிக்டர். மோடி இஸ் எ டிக்டேட்டர்.
ஒரு சர்வாதிகாரி, அந்த சர்வாதிகாரி ஆட்சியில தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும் அப்படின்னா இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா கிடையாது. இப்போ இது ஒரே ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியாவா மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நாய்களுடைய கொள்கை. இந்த நாய்களை கல்லால் அடித்து முதலில் தமிழ்நாடு தான் விரட்டும். ஹிந்தி தெரியாது மட்டுமில்லடா, ஹிந்தி படிக்க முடியாது போடா நாய்களா. அடுத்த நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.